இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 5.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7-inch டிஸ்பிளே வித் ஆண்ட்ராய்டு இன்பில்டோடு வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் நார்மலாக மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில் ஸ்பீக்கர் செக்ஷனில் நீங்கள் என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 8-inch ஸ்பீக்கர் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஸ்பீக்கர் 8-inch ஸ்பீக்கர் அண்ட் தென் 12-inchல சப்வூஃபர் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கோல்டன் மிரரில் யூஸ் பண்ணியிருக்கேன் பேனல். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் யூனிட்டும் கண்ட்ரோல் அதில் தான் நீங்கள் குறைக்கிறது ஏற்றுறது எல்லாமே அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு வியூ ஆகும். இன்புட் செக்ஷன் மாற்றுறதும் நீங்கள் அதில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் 7-inch டிஸ்பிளே. 7-inch டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக உங்களுக்கு மீடியா பிளேயர், வீடியோ பிளேயர் ப்ளஸ் ஆடியோ மீடியா பிளேயர் ரெண்டுமே கிடைக்கும். உங்களுக்கு இன்பில்டாக இதில் வர்றது டிஸ்பிளேவில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபரோட கண்ட்ரோல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் மாஸ்டர் வால்யூம் ரெண்டுமே இதில் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற அதே சேம் சிஸ்டம் தான். வித்து உங்களுக்கு இன்புட் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து இதில் வந்துடும். யூஎஸ்பி ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் வரும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியா பிளேயர் நீங்கள் இன்பில்டாக யூஎஸ்பி ப்ளே பண்ணுறது ப்ளஸ் ப்ளூடூத் ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய யூஎஸ்பி ஸ்லாட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட யூஎஸ்பி ஸ்லாட்டு. நீங்கள் அதில் மவுஸ் இன்பில்டாக போட்டுக்கலாம், ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செக்ஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிஸ்பிளே செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறத யூடியூப்பில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மாதிரி தான். நீங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான் இதில் வரும். யூடியூப்பில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இதில் டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா மீடியா பிளேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூசிக் மீடியா பிளேயர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக், அடுத்தது மூவி. இதில் டிஸ்பிளேவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா 720p வரையும் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு 4K வீடியோ ஒரு 1080 பிக்சலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டாவது யூஎஸ்பி ஸ்லாட்டில் நீங்கள் ஆண்ட்ராய்டு மூலமாக ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். செகண்டரி அப்ளிகேஷன், அதாவது இன்பில்டாக வரக்கூடிய மீடியா பிளேயரில் சப்போர்ட் ஆகல அப்படின்னா செகண்டரி அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்பில்டாக டிஸ்பிளேயில் வரக்கூடிய மீடியா செக்ஷன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கிறது மியூசிக், அடுத்தது மூவி. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, அப்புறம் ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும் இதில். அண்ட் தென் எக்ஸ்ப்ளோரர், ப்ளூடூத்து, ஏவிஎன், ஃபோன் டைரக்ட் அண்ட் செட்டிங் உங்களுக்கு தேவைப்படுற செட்டிங்ஸ் இதில் வச்சுக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ரிமோட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டிவி, அதாவது செட்டப் பாக்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்புட்டும் இதில் வேலை செய்யும். அதுவும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஆண்ட்ராய்டோட வீடியோ. இப்போ பாருங்கள், சன் மியூசிக் ப்ளே ஆகிட்டுருக்கு. छोटा भीम टॉयज इधर. Last days last by the grace of the fire and the flames. You're the face of the future, the blood in my veins. நீங்கள் செட்டப் பாக்ஸில் கொடுத்துங்கிற வீடியோ அப்படியே இதில் ப்ளே ஆகும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியா. ஆண்ட்ராய்டு மீடியாவுக்கு வந்துடும். அடுத்தது ஆம்ப்ளிஃபையர் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயில் சொல்லி கொடுத்துருக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன ஆப்ஷனுன்றது மேனுவலோடு சேர்த்து தான் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டீரியர் பார்த்துடலாம் வாங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டைப் 3ல் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் ரெக்டிஃபையர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 10,000 mF 50 வோல்ட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கெப்பாசிட்டரு. மெட்டல் டயோடு பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன். பவர் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான பவர் ஆம்ப் போடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு தனியாக IRF 250 யூஸ் பண்ண பவர் ஆம்ப் போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய போர்ட்ஸ் தான். IRF 250 பார்த்தீங்கன்னா 12 லீஃப் ஹீட்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹீட் இஷ்யூ அதிகமாக ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற அதே சேம் சர்க்யூட் தான். ஏசி வித் டிசி சென்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஸ்பீக்கர் ஷார்ட் ஆனாலோ இல்லை வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டு ஸ்பீக்கரில் அப்படின்னாலோ ஸ்பீக்கர் அவுட்புட் கட் ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு சவுண்ட் வராக நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்ப ரீபூட் பண்ணிங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கான யூனிட்டு. 12 வோல்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செக்ஷன் ப்ளஸ்ஸு CPU யூசேஜ் இந்த ஆண்ட்ராய்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் யூனிட்டு, டிகோடர் செக்ஷனு. அது பாக்ஸ் கடையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. எக்ஸாஸ்ட் ஃபேனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று இன்லெட்டுக்காகவும் ஒன்று அவுட்லெட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ண எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். HDMI அவுட் இருக்கிறதுனால நீங்கள் 4K வீடியோஸ் ஆர் 1080 பிக்சல் வீடியோஸ் எதுனா ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிவிட்டு 4K வீடியோ இருந்தால் அதில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட் இதில் இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.0 கிடைக்கும். 9.0. அண்ட் தென் இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 16 GB ROM 2 GB RAM வரும். இதில் AV அவுட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் AV அவுட் ப்ளஸ்ஸு உங்களுக்கு HDMI கிடைக்கும். இதில் ஒரு வீடியோ கிளிப் ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் மவுஸ் இன்பில்டாக முன்னாடி இருக்கக்கூடிய USB சாக்கெட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆர் நீங்கள் பின்னாடி USB ஸ்லாட் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன், வியூ காட்டுறேன் பாருங்கள். ஆம்ப்ளிஃபையரோட பேக் வியூவும் காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துப்பீங்க.
பார்த்தீங்கன்னா 720p தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1080p. நீங்கள் HDMI டிவி யூஸ் பேக் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ. டிவிலேருந்து வர இன்புட் அப்படியே ப்ளே ஆகுது பாருங்கள். டிவிலேருந்து வரக்கூடிய வீடியோ சன் மியூசிக் ப்ளே ஆகிட்டுருக்கு. பேக் சைட் வியூ காட்டுறோம் பாருங்கள். ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ. ஆம்பிளிஃபையரோட பேக் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட்டு, இதில் 2 இன்புட்டு. ஒன்று வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிற ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட் 1, 2. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவி இன்புட், அதாவது டிவிலேருந்து வரக்கூடிய வீடியோ சிக்னல் இதில் கொடுத்துக்கலாம். அடுத்தது 5.1 டிவிடி இன்புட்டு. இது கெய்னர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், லைட்டிங் ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்ஷன் ஃபஸ்ட் இருக்கிறது, ஈத்தர்நெட் கனெக்ஷனு. அடுத்தது HDMI,